எல்லோருக்கும் வணக்கம். 20லும் ஆசை வரும், 60லும் ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மார்க்கெட் இறங்கும் பொழுது ஒரு ஆசை வருது. ஒருவேளை 21,000லேயே மார்க்கெட் இறங்குனதை நிறுத்திடுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்கள. ஒரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் நீங்கள் 21,000தோட யோசிக்கிறீங்க, 10,000 வரைக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி. மேபி அவர் லம்பை இறக்கி விடணும், கிட்டத்தட்ட கோவிட் சமயத்தில் வந்த 10,000க்கு போகணும், அங்கே மறுபடி வாங்கிட்டு இதே மாதிரி மறுபடி மார்க்கெட் 24,000 வரும்பொழுது வித்துடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார் போல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரண மனுஷன் எப்போ கையெடுத்து கும்பிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே தாங்காதுடா சாமி அப்படின்னு எப்போ நம்ம யோசிப்போம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கடந்த 2 வருஷத்தில் நாம் இப்போ எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே எத்தனை முறை வந்தது கடந்த 2 வருஷத்தில், எவ்வளவு நாட்கள் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே இருந்தது, எத்தனை பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னா, தலைக்கு மேலே போனால் ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாட்கள் சுமாராக கடந்த 2 வருடத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கல. 2023 மார்ச்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 2 வருடமாகவே மார்க்கெட் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வரல. ஸோ 2023 மார்ச் சமயத்தில் தான் ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு போனான். இது என்ன அப்படின்ற விவரத்தை இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்படி எடுத்து பார்க்கணுன்னா, 2023 ஒரு இடம் கீழே இறங்கியிருக்கா, மார்ச் மாதத்தில் எவ்வளவு பாயிண்ட்கள் கீழே 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்கியிருக்கான்னா 750 பாயிண்ட் இறங்கியிருக்கா. மொத்தம் 21 ட்ரேடிங் டேஸ். அப்போ மாத கணக்கில் பார்த்தோம்னா ஒரு 1.5 மாதம்னு கணக்கு வச்சிங்களேன். அவன் இறங்க ஆரம்பித்து மறுபடியும் மேல் நோக்கி வரக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 மாதம் கேலண்டர் டேஸ்ன்னு வச்சுங்க. இதுவே நீங்கள் 2022 பார்த்தீங்கன்னா தலைவலி 2 முறை அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கான். ஒரு தடவை 11 ட்ரேடிங் டேஸ், அதாவது கிட்டத்தட்ட 20 நாளுக்குள்ளேயே அவன் கிட்டத்தட்ட 1028 பாயிண்ட் இறங்கிட்டு ஏறிட்டான் 2022 மார்ச்சில். ஆனால் மிகப்பெரிய தலைவலி 2022 மே டு ஜூலை, அதாவது கிட்டத்தட்ட 3 மாத காலமாக மார்க்கெட் வீழ்ச்சியிலேயே, அதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே, செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் போதும் மறுபடியும் வித்து விட்ருவாங்க, கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் போது வித்து விட்ருவாங்க, கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் போது வித்து விட்ருவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாத காலமாக 1657 பாயிண்ட் மொத்தத்துக்கு இறங்கியிருக்கான். அப்போ ஒரு சாதாரண மனிதன் கடந்த 2 வருட தகவலின்படி இப்போ மார்க்கெட் நம்மளை போட்டு தள்ளுற மாதிரி இருந்தால் 1657 பாயிண்ட் ஒருவேளை இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இறங்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் ஒரு 21,000 பாயிண்ட்ல கீழே சப்போர்ட் எடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அதுக்கு மேலே கீழே இறங்கிருச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஒரு ஓரமாக படுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தற்போதைய நிலைமை. ஸோ சாதாரண மனிதர்கள் ஒரு 21,000 பாயிண்ட்டுக்கு கீது வந்துச்சுன்னா அது வரைக்கும் நம்மளை போட்டு தள்ளுவாங்க, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கு 3 மாத காலம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் 10,000 எதிர்பார்க்கறது அப்படின்றது நடக்குமான்னு தெரியல. நடந்ததுன்னா இறக்கிற வேண்டியது தான். ஒருவேளை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அந்த 2008 கிரைசிஸ் அப்படின்னு வந்த மாதிரியோ, அல்லது இந்த 2020 கோவிட்னுடைய கிரைசிஸ் வந்த மாதிரியோ கிராஷ் ஆகி கீழே போச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சுருண்டு படுத்திருப்பாங்க. அப்போ நம்மளும் அவங்களோட போய் கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் சுருண்டு படுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம நண்பர் கேட்டிருக்கிறது மிக முக்கிய தகவல். அவர் என்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், 10,000 பாயிண்ட் கூட போட்டுன்னு நினைக்கிட்டோம். பட் கடந்த 2 வருடமாக 3 தடவை தான் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருக்கு. அதில் ஒஸ்ட் கேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாதத்துக்கு புலம்பிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அந்த சமயத்தில் நிஃப்டி 1657 பாயிண்ட் இறங்கலாம். அந்த சமயத்தில் ஸ்டாக்குகள்லாம் 40 to 80% வரைக்கும் கூட இறங்குறதுக்கு மேபி வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆகா சூப்பருங்க. ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் 1 கோடியை தாண்டி அச்சீவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடியே நம்ம நிறைய பேர் போய்கிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு நண்பருமே கிட்டத்தட்ட 8%, ஆல்மோஸ்ட் 8 லட்ச ரூபா 1 crore போர்ட்ஃபோலியோவில் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சூப்பருங்க. நீங்கள் எல்லாம் முன்னாடி போய்கிட்டே இருங்க, நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு 0.2, அதாவது 20% வரைக்கும் நான் ரீச் பண்ணிட்டேன். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே 1 கோடி போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடு தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஆகிடும். சீக்கிரம் அது கைகூடி வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
போன வாரம் வெள்ளிக்கிழமை பாருங்க, ஒரு நண்பருக்கு அருமையான ஒரு லக்கு. அவருடைய 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வெறும் 4.5%, அதாவது மிகப்பெரிய வீழ்ச்சி தான். காலையில் டவுனில் இருந்திருக்கு, ஆனால் க்ளோசிங்கில் பார்த்தா வெறும் 0.16% தான் டவுன் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ அவர் ஃபுல்லாக ஐடி கம்பெனி இது வச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இந்த மாதிரி துக்ககரமான நிலையில் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஒரு நண்பருக்கு என்னென்னா, போன வாரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு பல்கா. கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆகி அக்கௌண்ட் திரும்ப வந்துடுச்சு, அடுத்த மாதம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காப்புல. இன்னொரு நண்பருக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஐபி அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சின்ன மன வருத்தம். முதல்லாம் வந்து மார்க்கெட் நல்லா இருந்தப்ப 68-70% மேபி லிஸ்டிங் கெயின் வருமோ அப்படின்ற அந்த சமயத்தில் மார்க்கெட் இப்போ பயத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய லாபம் என்பது வீழ்த்தப்பட்டுள்ளது. பாவம், ஒரு 60%க்கு மேலெல்லாம் ஒரு வேளை லிஸ்டிங் கெயின் வருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் நல்ல வேளை மைனஸுக்கு போகலையே நினச்சிக்கிட வேண்டியதுதான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ அப்படின்னு கிடைச்சவங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் தான் இருக்குது நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வர்றதெல்லாம் வந்து அவங்களுடைய லக்கு தான். அதே மாதிரி லாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசு சம்மந்தப்பட்டதான். சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் லாபம் வரணும் அப்படின்ற மாதிரி பணம் போடுறாங்க. அது கிட்டத்தட்ட 50-100% லாபத்திலிருந்து அவங்க லாபத்தை புக் பண்ணாமல் விடுறாங்க, அல்லது இன்னும் கொஞ்சம் லாபம் வரட்டுன்னு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வாங்கின ரேட்டே வந்துடுது. சில பேர் வந்து எனக்கு எஃப்டி அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து இப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் கிட்டத்தட்ட 9.4% வட்டி கொடுக்குறான் ஒரு வருஷத்துக்கு. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மனசு தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி பேங்க்குகளில் கொண்டு போய் நம்ம முதலீடு பண்ணுறோம்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதில் கேரண்டி இருக்குது. அந்த பேங்க் திவாலானாலும் நம்ம அந்த 5 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ரொம்பவுமே பாப்புலரான ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்குன்னா அவங்கெல்லாம் எத்தனையோ 1000 பிரான்ச்சுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க தொடர்ந்து கொடுப்பாங்களா, இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்காலத்துலேயும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இதுவே போதுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும். அப்படி போதுமே நினச்சி பணத்தை போடலை, திடீர்னு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டோ அல்லது கோல்டோ ஒரே வருஷத்தில் 20-25% ஏறி அப்புறம் இவங்களுடைய மனசை குழப்பிவிடும். ஸோ நம்மளுக்கு போதும் என்ற மனமே ரொம்ப பொன்சை மருந்தாகும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றது அவங்களுடைய லக்கை பொறுத்து தான், அதே மாதிரி அவங்களுடைய மனசை பொறுத்து தான். நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் நிலம் வாங்கினாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. ஒருத்தருக்கு நல்ல பூமிங்கில் போயிடுச்சு, அவர் நினச்சோன்னே அந்த நிலத்தை விற்க முடிஞ்சுது. இன்னொருத்தருக்கு வந்து அந்த ரேட்டு சரியாக போகலை, அவரு எல்லாம் ஒரே விலைக்கு தான் வாங்கினாங்க. ஆனால் அவருடைய இடம் ஏதோ ஒன்று குத்தலாதுன்னு சொல்லி அது பெருசாக போகலை. இப்போ அவர்னால நினச்ச நேரத்தில் விற்கவும் முடியல. ஸோ எதாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குறது எதாக இருந்தாலும் சரி, அமையறது தான் அமையும் அப்படின்ற மாதிரி தான். நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது நம்மளுடைய மனசு மட்டும்தான், நம்மளுடைய திருப்தியை மட்டும்தான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். சில பேரில் இப்போ நான் ஒரு 20 lakhs சேர்த்துறேன் அல்லது 1 crore சேர்த்துறேன்னா கண்டிப்பாக ஒரு 50 lakhs வந்து இந்த மாதிரி ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் ஓகே, பட் மணி சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போடுறதுக்கு தான் முயற்சி செய்வேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம நண்பர் சீனியர் நண்பர் வந்து சொல்கிற தகவலும் மனசு சம்பந்தப்பட்டதான். 2011 அவருக்கு ஒரு அமௌண்ட் வந்தது, அதை 3 லட்ச ரூபா அவங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு இது வகையில் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் இவரே பொறுப்பெடுத்து அவங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டிவிஎஸ், முருகப்பா, ராணே போன்ற முக்கியமான பங்குகளை போட்டிருந்தா அந்த பணம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாயா ஆயிருக்கும். எப்படி உபயோகப்படுத்தலாம் பாருங்க. ஸோ பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு பண்ணுறவங்க லார்ஜ் கேப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் மிட் கேப் பங்குகள், ஏன்னா இன்றைய மிட் கேப் பங்குகள் தான் நல்லபடியாக வளர்ந்ததுன்னா நாளைய லார்ஜ் கேப் கம்பெனிகள். ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் மிட் கேப், ஸ்மால் கேப், அதே மாதிரி லார்ஜ் கேப் எல்லாமே கலந்து தான் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய பணம் அப்படின்றது பார்க்க முடியும். இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்னு நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, உண்மை சொல்லுங்கள், மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டா இல்லை நம்ம ஸ்டாக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, ப்ராக்டிக்கலாக உண்மை சொல்லுங்கள் அப்படின்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா என்ன பண்ணுறேன்னா, முதல்ல வந்து பெரிய பேஸ்மெண்ட் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கணும். அதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆள் ஆயிடுறோம்,
நம்மளுடைய ஸ்டாக் செலெக்ஷன், நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், நம்மளுடைய ஸ்டாக் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பேஸ் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் பில்டப் பண்ணி நம்மளுக்கு ஒரு நிலையான வருமானம், அசைக்க முடியாத ஒரு வருமானம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்தது டைரக்ட் ஸ்டாக்ஸில் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டைரக்ட் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம பெரிய ஆள் ஆகிடுறோம் அப்படின்னா அதை விடவும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடியதுலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கூட நம்ம போகலாம். பட் நம்மளுடைய பேஸ்மெண்ட் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னு அப்படின்றது நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றதா. பட் அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் லாபம் அப்படின்றது கிடையாது. நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி முதல்லையே பஸ்ஸில் ஏறி சீட்டில் உட்கார்றவங்களுக்கு அருமையான வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும், நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிற வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதை என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. சில பேர் அப்படியே திருப்பி பண்ணுவாங்க. முதல்ல வந்து எஃப்என்டோ அல்லது வேறு ஏதாவது ட்ரேடிங்கில் போட்டு பண்ணலாம். இருக்கிற பணத்தை பூரா ட்ரேடிங்கில் போட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாண்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் பில்டப் பண்ணிக்கலான்னு அப்படியே சில பேர் மாற்றி யோசிப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, லேசாக ஒரே ஒரு சின்ன ஆட்டம் கண்டுவிட்டால் அவங்க மேலே நினச்சிக்கிட்டு இருக்கிற கோட்டைகளை கட்ட முடியாமல் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் எஃப்என்டோ மற்றும் ட்ரேடிங்லேயே பணத்தை பூரா கும்பா பாடி விட்டுருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த காலத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் தான் நம்மளுடைய அதிகமான பணம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் நல்ல ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆள் ஆகிட்டோம்னா, ப்ரொஃபஷனலி சூப்பரான ஆளுக ஆகிட்டோம்னா, அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏங்க நான் இங்கே ஒரு கோடி நான் வச்சுருக்கேன்னு வச்சுங்க, மேலே கொண்டே ட்ரேடிங்லேயோ அல்லது டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயோ நான் போய் ஒரு 2 லட்சத்தை லாஸ் பண்ணால் தான் என்ன, 10 லட்சத்தை தான் லாஸ் பண்ணால் என்ன, என்னுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிருதில்ல. ஐயோ ரொம்ப கும்பா பாடாதீங்கயா, ஹார்ட் வெடிச்சிரு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ரொம்ப கீழே கும்பா பாடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நண்பர்லாம் கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா அவருடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்திட்டாரு. ஆனால் கடந்த 6 மாதமாக மார்க்கெட் சரியில்லை. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறும் 54 லட்ச ரூபா தான் இருக்குது. ஆனால் நான்லாம் இந்த மாதிரி 75 லட்ச ரூபா பக்கமெல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ போயிடுச்சுன்னா நல்லபடியாக ஹெட்ஜிங் பண்ணி தான் வச்சுருப்பேன். இப்படி 20 லட்ச ரூபாயெல்லாம் அதில் ஒரு சைடு இறங்கினாலும் கடைசிக்கு ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோவாவது ஹெட்ஜிங்கில் ரெக்கவரி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பேன். அந்த நண்பர் பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதை நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஏதோ ஒரு 50,000 5 லட்சம் 2 லட்சம் அப்படி சின்ன பணம் வச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்மளால் பெருசாக மேனேஜ் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஒன்ஸ் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், 20 லட்சம் 40 லட்சம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா நோ லாஸ் நோ கெயின் அல்லது ஒரு சிறிய அளவு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸை வந்து நான் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், அதை அழகாக நான் ஏதாவது கவர்டு காலோ அல்லது வேறு ஏதாவது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ஹெட்ஜிங் பண்ணியோ நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு தான் ரிலையன்ஸ் வச்சுருக்கேன், 50,000க்கு தான் வச்சுருக்கேன்னா வேறு வழியே இல்லாமல் அது கீழே இறங்குறத கண்ணில் தண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். கடவுளே, இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னே தெரில. நான் என்ன எஃப்என்டோவா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி லாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னுடைய பொசிஷன் மார்க்கெட் இறங்குறதுனால டெய்லி 10,000 இறங்கிட்டு இருக்கு. ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், இறங்கி போகுது. இனி நாளைக்கு திங்கக்கிழமை இனி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல் நாளே அது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் பொங்கல் கொண்டாட நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு நண்பர் நல்ல பாசிட்டிவான தாட் சொல்கிறாரு, இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் பொழுது நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து. இது உண்மைதான். ஏன்னு கேளுங்க, பெருசாக மார்க்கெட் ஃபால் ஆகும் பொழுது தான் நல்ல சீப்பான ப்ரைஸு கிடைக்கும். அதுக்கப்புறம் லாங் டேர்மில் 2-3 வருஷம் ஹோல்டு பண்ணுறவங்க தான் மிக அளவில் ஒரு 200-300% அல்லது 100% இந்த மாதிரி பெரிய லாபம் பார்க்குறவங்க கீழே உழுகிறப்ப வாங்கி ரொம்ப காலம் வச்சிருந்து விற்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் நம்ம நண்பர் ஒரு காலத்தில் 78 ரூபாய்க்கு வாங்கி 77 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஏதாவது அனுபவ ரீதியாக நம்மளால் ஒன்று பண்ண முடியல, ஒரு கட்டத்தில் நம்மளது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்ல மனசு பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எதிர்காலம் என்பது இன்றைய மிட் கேப் பங்குகள் நாளைய லார்ஜ் கேப் பங்குகளாக மாறுமா அப்படின்ற மாதிரி கரெக்டாக குறி வச்சு எடுக்க தெரிஞ்சு அதை பல நாட்கள் ஹோல்டு பண்ணி பெரிய அளவில் லாபம் பண்ணுறதான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அருமையான புத்திசாலித்தனம். தூக்கி அடிச்சிருவேன்னு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்மளை அப்படியே தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறார், போன வாரம் 5 நாள் சேர்ந்து 60,000 ரூபா லாஸ், இந்த வாரம் 5 நாள் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாஸ், இப்படியே போனால் எதுவும் மிஞ்சாது போல அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு பயங்கரமாக தூக்கி அடிச்சிருக்கு.
இன்னொரு நண்பருக்கு இதை விட பெரிய சோதனை, கிட்டத்தட்ட 23% மேலே ப்ராஃபிட் இருந்திருக்காரு. அந்த 23% எதனால் இறங்கியிருக்குன்னா ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆக கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு நல்ல லாபத்திலிருந்து 23% இறங்கி வந்திருக்கு. இதே மாதிரி மார்க்கெட் இன்னும் 2 வாரம் போனால் ஃபுல்லுக்கு தாங்காதியா அப்படின்ற மாதிரி மைனஸ்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுல. என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தது சமீபத்தில். இப்போ 80,000க்கு கீழே வந்து நிற்கிது. இதே மாதிரி 2 வாரம் போச்சுன்னா ஸ்வாகா தான். பட் நான் என்ன நம்பிக்கையில் இருக்கேன்னா, நான் டேட்டா எடுத்து பார்க்குறேன். கடந்த 2 வருஷத்தில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பெயின்ஃபுல் டேஸ்னு பார்த்தா 3 மாதம். 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷேரும் 40 to 80% இறங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ரிலீஃப் வருமோ அப்படின்ற மாதிரி தான் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் லாங் டேர்ம் தான் பிளான் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு மாதிரி நான் பிளான் பண்ணல. போங்க, நீங்களும் உங்கள் ஷேர் மார்க்கெட் சத்தியமாக எனக்கு கணக்கே புரியல அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வெறும் 0.5% இறங்குனா போர்ட்ஃபோலியோ 4% இறங்குது. அதே மார்க்கெட் 4% ஏறுது, ஆனால் போர்ட்ஃபோலியோ வெறும் 0.04% ஏறுதுன்னா மேபி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு அது மாதிரி மேபி இருக்கலாம். இன்றைய தகவல் ரொம்பவுமே முக்கியமான தகவல். இந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.